முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருமா? அவரை பத்தி நான் சொன்னேன்னா நீ ஷாக் ஆயிடுவ ஜெயஸ்ரீ. யார் வந்திருக்காமா? யூ நோ சம்திங். அவரு பேரு சொல்றமா? சொரூபன். இங்க ஏற்கனவே சொரூபன் ஒருத்தர் இருக்காரேமா. இது யாரு புதுசா? ஐயோ, அது ஏன் கேக்குற? அத சொன்னா ரொம்ப ரொம்ப ஃபன்னி ஸ்டோரி. ஒரு நாளெல்லாம் எடுக்கும். நாளை காலையில சொன்னா காலையில ஃபுல்லா சிரிச்சிட்டு இருக்கலாம் ஜெயஸ்ரீ. இப்போ குழந்தை தூங்கட்டும், டைம் ஆயிடுச்சுல, நீங்க போய் படுங்க. ஐயோ, குழந்தை அழுது. ஐயோ பாவமே. போங்க போங்க. ஓ சோ என்னடா செல்லம்? சோ வேட 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 சோ பா 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 பா. ஆ ஓ என்னடா? ஓ சரி. குட் நைட் சித்தி. குட் நைட். எதுக்கு எழுதிங்க? அத்தை வாங்க. என்னம்மா? அந்த பாடி எங்க அத்தை? இது பார் பூஜா, எதை பத்தி இனிமே கேட்க கூடாது. எதை செய்யணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாத ப்ளீஸ். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீ வாழ வேண்டிய பொண்ணு, அருள் செல்வனுடைய அம்மா. அவனை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்க, புரியுதா? இது பார், பேசாம போய் தூங்கு. ஓகே? நாளைக்கு விடியற பொழுது உனக்கு ஒரு நல்ல பொழுதா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். வேண்டாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீ என் டென்ஷன் ஆக்கிட்டு என்னைய டென்ஷன் பண்ணாத. நீ போய் தூங்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இருங்க அத்தை, எனக்கு தெரியும் என் அத்தைய பத்தி. நீங்க நான் செஞ்ச பழிய ஏத்துக்கிட்டு ஏதோ திட்டம் போடுறீங்க. தப்பு செஞ்சது நான் தானே, அதுல எனக்கும் பங்கு வேணும். நீங்க என்ன செய்ய போறீங்க, என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியணும். இல்லனா என் மனசாட்சி என்ன குத்தும் அத்தை. இல்லனா என்னால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கவும் முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு பண்ணி என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, சொல்லுங்க. நானும் உங்க கூட வரேன், ப்ளீஸ் அத்தை. பூஜா, பிடிவாதம் இருக்கு, பிச்சு விட வேண்டிய ஒண்ணு. போலாம், பாயன் கூட. அத்தை, அந்த பாடி வா. சொல்லுங்க அத்தை, பாடி எங்க இருக்கு? வா, பாயன் கூட. அத்தை, பாடி எங்க இருக்கு அத்தை? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன ஜெயஸ்ரீ, என்ன பண்றீங்க வெளியே ரெண்டு பேரும்? உங்களை யார் இங்க வர சொன்னது? இல்ல, வெளியே ஏதோ சத்தம் கேட்டது, அதான் வந்தேன். அது ஒண்ணு இல்ல ஜெயஸ்ரீ, பூஜாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு. நான் பார்த்து சாவி வச்சிட்டு இருக்கேனே, நீங்க கூட்டிட்டு படுங்க. ஓகே, போயிட்டு வந்துடுறோம். டிலே எல்லாம் ஆகாது. சரிம்மா.
ஒரு நிமிஷம். போலாம் அத்தை. எங்க போறோம் அத்தை? சொல்றேன்டே, கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணாம வா. டென்ஷன் பண்ணி என்னையும் டென்ஷன் ஆக்கிடாத. இல்ல அத்தை, எங்க போறோம்னு தெரிஞ்சா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. கண்ணு, டெட் பாடியை டிக்கில போட்டுக்கிட்டு வேற எங்கம்மா போவோம்? பாடியை டிஸ்போஸ் பண்ணாதானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதான் அதுக்கு ஒரு இடத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுப்பா. எங்க இருந்துப்பா வர்ற? ஆபீஸ்ல. யார் வண்டி? ஏன் வண்டி தான். பேப்பர்ஸ் காமி. இந்தாங்க சார். சரி வெயிட் பண்ணு. கொடு. இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா வாடிமா. பயத்துல எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. ஆமா, நீ என் பயந்து ஏதோ கொஞ்சமா தைரியமா இருக்கிறவ என்னையும் பயமுறுத்தே. சும்மாடி. போலீஸ்! இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கிளம்பு கிளம்பு ஓ. ரொம்ப பயமா இருக்கு அத்தை. 2 பேரும் மாட்டிக்குவோம் போல இருக்கு. சுமார், எல்லாத்துக்கும் வழி கொடுத்த கடவுள் இதுக்கு ஒரு வழி கொடுக்க மாட்டானா? என்னமோ நீங்க தான் தைரியமா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூஜா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்க போறேன். அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணு. எல்லாம் சரியா இருக்கு சார். அப்புறம் என்ன சார்? சார் எதுக்காக இந்த ரைடு? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போ போ. அத்தை, பேசாம இரு. இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி, ஒரு லாக் பண்ணு. மேடம், கீழே இறங்க. இறங்க. சார், என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை. நான் டாக்டர்கிட்ட அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு வக்கீல் சார். ஒரு பயங்கரமான தீவிரவாதி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு. டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு சாவி கொடுங்க, இல்லனா நீங்க டிக்கி ஓபன் பண்ணி காட்டுங்க. வாங்க. வாங்க மேடம். சீக்கிரம் வாங்க. மேடம் சீக்கிரம் திறங்க. திறங்க மேடம், டைம் ஆகுது. சீக்கிரம் திறங்க. திறங்க மேடம்.
ஆமா ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சீக்கிரம் திறங்க. உங்க மொழியே சரியில்லையே. திறங்க மேடம். என்ன மேடம் சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. ஹலோ மேடம், என்ன இந்த நேரத்துல எங்க? சார், என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை. அதான் நீங்க வீட்டுக்கு வந்தப்ப பாத்தீங்களே, உடம்பு சரியில்லாம ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அதான் டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கேன். ஓ சாரி மேடம், நீங்க போங்க மேடம். சார் இவங்க யோ யார சந்தேகப்படணும்னு தெரியாது, இவங்க நம்ம வக்கீலம் ஐயா. சாரி மேடம், இது மேலெடுத்து உத்தரவு, அதனாலதான் ஓபன் பண்ண சொல்லி. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீங்க உங்க டியூட்டி தானே செஞ்சீங்க. இட்ஸ் ஓகே. ஓகே மேடம். சரி சரி கான்ஸ்டபிள், அடுத்த வண்டியை போய் பாருங்க. சார். ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம். அத்தை ப்ராப்ளம் இல்லைல்ல? பூஜா, ஒரு நிமிஷம் இரு. யாராவது இருக்காங்களா பாக்குறேன். நீ இரு பூஜா, நான் போய் இடம் பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்னத்த? இடம் பார்த்துட்டேன் பூஜா. ஆ. வா, பார்த்து வா, என் கூடவே வா. ஆ. தோ, இந்த இடம் தான். இதான். இந்த ஃபுல் ஸ்ட்ரிப்பே கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு. டிஸ்போஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகேவா? போய் எடுத்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் தான் அத்தை. தோண்டு தோண்டு தோண்டு. வராது இதெல்லாம். யாரா பாக்குறாங்களா? இல்ல.
யாரு? பானு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றா. ஹலோ பானு, என் பையனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? நான் வேணா நாங்க கிளம்பி வரட்டுமா? பாரு பானு, என்னோட டென்ஷன்ல உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேம்மா. ஒண்ணு பதட்டப்படாத. சொரூப நீங்க வந்துட்டாம்மா, பத்திரமா இருக்காம்பா. நான் எத்தனை தடவை அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். அது பாரு, அந்த நம்பருக்கு இனிமே ஃபோன் பண்ணாதம்மா. அந்த போனு தொலைஞ்சு போச்சு. ஐயோ, நான் என் பிள்ளைகிட்ட பேசி ஆகணுமே. அவன் தூங்கிட்டாம்மா. மணி 2 மணி ஆக போதுமா, காலையில பேசிக்கலாமே. அப்போ ஏற்கனவே வீட்ல இருந்த அந்த ஃப்ராடு அவன் போயிட்டான். ஐ மீன், அவன் விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு ஓடி போயிட்டாம்மா. அவனை நீயே கொல்லாம விட்ட? அதான் போயிட்டானே, அதான் விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிட்டானே. விட்டுருமா. அது பாரு பானு, சொரூபன்ட்ட இத பத்தி எதுவும் பேசாதம்மா, புரியுதா? நிம்மதியா படு. காலையில நானே லைன் போட்டு கொடுக்குறேம்மா. ஓகே, குட் நைட்மா. சரி, நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை, வா போலாம். பூஜா, மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இந்த சம்பவத்தை இதோட மறந்துருமா. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கவே இல்லை. நிம்மதியாரு. உங்க மாமா மோகன் சர்மா டெல்லியில இருந்து வரட்டும், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவர் நம்மளை காப்பாத்துவார். அத்தை,